2 வருஷமா ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டேன். 3 வருஷமா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல 5 வருஷமா நான் ஃபாரின்ல சிங்கப்பூர்ல மெக்கானிக்கல் இல்லாம வேற ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டேன். இப்ப நானு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னு நெனைக்கிறேன். ஆக முடியுமா? ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இண்டஸ்ட்ரி ஏத்துக்குமா? எனக்கு இதுல குரோத் இருக்குமா? நெறைய கேள்வி இருந்துச்சுன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது தீர்வு கிடைக்கும். சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க ஏதாச்சும் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரீல்ஸ பார்க்கறதுக்கு பதிலா ஃபுல் வீடியோவாவது பார்க்கலாம்ல. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கேகே எம்இசில இருந்து. என்னன்னா, இன்னைக்கு சூழ்நிலையில நெறைய பேர் எனக்கு கால் பண்றவங்க இந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கும் ட்ரை பண்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி சில பேர் ரொம்ப ஜஸ்ட் மார்க்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்காம போயிருது. அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ மார்க்ல இது கிடைக்காம போச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இப்போ அந்த மாரி 2 வருஷம், 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டு, இப்போ ஃபீல்டுக்குள்ள வரலாம். ஏன்னா, வேற ஆப்ஷன் இல்ல. இதுக்கு மேல ஏஜ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஏஜ் பார் ஆயிருச்சு. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல சரி கோர் ஃபீல்டுக்குள்ள வரலான்னு யோசிக்கும்போது, அவங்களுக்கு நெறைய ஃபீல்டு இருந்தாலும், பெரும்பான்மையான மக்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு தான் இந்த டிசைன். மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர். ஸோ இந்த மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரியே புரொடக்ஷன்லயோ, இல்ல குவாலிட்டிலயோ ஒர்க் பண்ணவங்க, இல்ல சார் எனக்கு ஷிஃப்ட் டைமிங் வந்து பிரச்சனை இருக்கு. ரொட்டேஷனல் ஷிஃப்ட் குடுக்குறாங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் தென் நம்மள நின்னுட்டே வேலை பார்க்க சொல்றாங்க. பிசிக்கலா என்னை டயர்ட் ஆக்குறாங்க. பிசிக்கலா எனக்கு ஒர்க் பண்றது செட் ஆகாது. அதுக்காக நான் இன்ஜினியரிங் படிக்கல. அதனால நான் கொஞ்சம் ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாரி பார்க்குறேன். அதனால நான் மெக்கானிக்கல்ல ஒயிட் காலர் ஜாப்ங்கிறது டிசைன் தான் இருந்துச்சு. அதனால நான் டிசைனுக்குள்ள வரணும். இப்ப நான் வரலாமா? எப்போ? 1 வருஷம், 2 வருஷம் வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேள்விகள். ஸோ இந்த 2 சினாரியோ மெயினா இருக்குதுங்கய்யா. அடுத்து அப்ராட் சினாரியோ நெறைய இருக்கு. ஸோ அப்ராட்ல ஃபேமிலி சிச்சுவேஷன் நான் இமிடியேட்டா வந்து காசு சம்பாதிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அதனால நான் ஃபாரின் வந்தேன். வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்ல வந்தேன். ஸ்டோர்லயோ இல்ல ஏதோ ஒரு வேலை. ஜஸ்ட் வேலை. வந்தேன். காசு சம்பாரிச்சேன். கொஞ்சம் கடன்லாம் அடைச்சாச்சு சார். இப்போதைக்கு எனக்கு ஓகே. இப்ப நான் என் கரியர பார்க்கணும். இப்ப நான் இதுக்குள்ள சூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறத நெறைய பேர் இருக்கிறாங்க. இதாங்க சினாரியோ. பட் இந்த சினாரியோக்கு எல்லாமே நீங்க டிசைன் ஃபீல்டுக்குள்ள வரலாமான்னா, டெஃபினட்டா வர முடியும். ஆனா, வர்றதுக்கு முன்னாடி இதுக்குள்ள என்னென்ன சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறமேலு இதுக்குள்ள வரலாமா? வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 வருஷம் கேப். மிகப்பெரிய பிரச்சனை. 3 வருஷமா நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சொன்ன சினாரியோ மாதிரி, நீங்க 3 வருஷம் வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டீங்க. அதாவது குவாலிட்டிலயோ, இல்ல புரொடக்ஷன்லயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒரு டிசைன் கோர்ஸ படிச்சுட்டு, ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் படிச்சுட்டு, நீங்க கம்பெனிக்குள்ள போனா, கம்பெனி உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தம்பி, நீங்க எல்லாம் ஓகே. ஆனா 3 வருஷம் வந்து இந்த ஃபீல்ட்லயே ஒர்க் பண்ணல. நீங்க வந்து இப்ப டிசைன பொறுத்த அளவுக்கு நீங்க ஃப்ரெஷர் தான். நீங்க ஃப்ரெஷரா வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியான்னு கேட்கும்." அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெஷரானா சேலரி வந்து ஃப்ரெஷருக்கு என்ன சேலரி குடுப்பாங்களோ, அதுதான் உங்களுக்கு குடுப்பேன் அப்படிங்கிறத வந்து கம்பெனி சொல்லும். இது உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு பார்த்துக்கங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சொன்ன சினாரியோ. கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்கு 3 இயர்ஸா பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்து இதுவரைக்கும் நான் வொர்க்கே பண்ணது கிடையாது. இப்ப தான் நான் வொர்க்குக்கு கோர் ஃபீல்டுக்குள்ள வர்றேன். ஃபீல்டுக்குள்ளே இப்ப தான் வர்றேன். அப்படிங்கிறப்போ, நீங்க உங்களுக்கு கம்பெனி என்ன சொல்லும் அப்படின்னா, இதே தான். 3 வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளோ நாள் வேணா படிச்சு முடிச்சிருங்க. பட் அதுவும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. ஒரு படிச்சு முடிச்சு ஒரு 8 வருஷம்லாம் ஆயிருச்சுன்னா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா 8 வருஷம் ஆனவங்கள எல்லாம் வேலைக்கு எடுத்து என்ன பண்றது? டிசைனுக்குள்ள அப்படிங்கிறத வந்து யோசிப்பாங்க. பட் அது நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். பட் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு கிடைக்காதவங்க கம்பெனிக்குள்ள இதுதான் கேட்பாங்க. நீங்களும் ஃப்ரெஷரா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா? உங்க கரியர் இப்ப இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள ஃப்ரெஷரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்னா உங்களுடைய மினிமம் ஆவரேஜ் சேலரி வந்து 15K இருந்து 25Kக்குள்ள இருக்கும் இன்னைக்கு சினாரியோல. அப்போ இந்த சேலரி ரேஞ்சுல உங்க கரியர ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இதுக்குள்ள வாங்க. அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்களுக்கும் இதான் சினாரியோ. இந்த சினாரியோ ஓகேனா மட்டும் நெக்ஸ்ட் வந்து நீங்க டிசைன் ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே. அப்படி முயற்சி பண்ணும்போது, நீங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் என்னென்ன? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஏதோ ஒண்ணு அதாவது இன்னைக்கு இருக்கிறதுலயே ரொம்ப ஹைலி டிமாண்ட் ஹைஃபையான டெக்னாலஜி உள்ள அட்வான்ஸான கோர்ஸ் எது? அப்படின்னு தேடுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அட்வான்ஸான கோர்ஸ்ல நீங்க தேடவே தேடாதீங்க. உங்களுக்கு தேவையானது பேசிக்கான ஒரு கோர்ஸ் தான். ஏன்னா, யூ ஆர் அ ஃப்ரெஷர். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க. ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்தில ஏன்னா நீங்க எது வேணா இருக்கட்டும். ஃப்ரெஷர் தான். அந்த ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்தில நீங்க பேசிக்கா தேவையான ஸ்கில் என்னவோ, அத ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க.
அது எனி டிசைன் ஆகட்டும், டிசைன்லேயே நான் ஆயில் அண்ட் கேஸு இல்லை மேனுஃபேக்சரிங் டிசைன் இப்படி எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை ரொம்ப ஹைஃபையாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் இப்போ போய் படிக்காதீங்க. அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அந்த கோர்ஸ் சம்மந்தமாக நீங்கள் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணும்போது கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுச்சுன்னா நம்மகிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. அந்த இடத்துல இப்போ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகாது. பட் இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்டையாவே சொல்லுவேன். ஸோ கேட்டையாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அங்கே கேட்குறாங்க. பட் அவன் ஃப்ரெஷராக அதை படித்து வச்சாலும் நம்மளுக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வராது. கம்பெனி நம்மளை எடுக்காது. அதனால் பேசிக்காக இருக்கக்கூடிய ஆட்டோகேட், சாலிட் புக்ஸு, கிரியோ இது 3ஐயும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே. ஆனால் நான் ரொம்ப காலமாக வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது தான், நீங்கள் டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு சாஃப்ட்வேர் மட்டும் படிக்காதீங்க. கொஞ்சம் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸும் படிங்க. அது யூனிட் கன்வர்ஷன், ஃபார்முலாஸ், கால்குலேஷன், ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்ச் எப்படி பண்ணணும், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், லிமிட் ஃபிட் டாலரன்ஸ் எப்படி கொடுக்கணும், டிராயிங் சிம்பிள், வெல்டிங் சிம்பிள், GD&T, ஷீட் மெட்டலில் பெண்டிங் டிடெக்ஷன், பெண்டிங் அலவன்ஸ், கே ஃபேக்டர், ஒய் ஃபேக்டர் இது சம்மந்தமாக. நெக்ஸ்ட்டு மோல்டிங்கில் ஸ்பில் பேட்டர்ன் எப்படி பண்ணணும், பேட்டர்னுக்கு எப்படி டிராயிங் கொடுக்கணும், அந்த டைக்கு எப்படி டிராயிங் கொடுக்கணும், கோர் பாக்ஸ் எப்படி இது பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு ஈஸியாக போக முடியும். ஓகே, இப்படி நாங்கள் போகிறதுனால எங்களுக்கு என்ன வேறு என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய க்ரோத் மற்றவங்களை காட்டிலும், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் மற்றவங்களை காட்டிலும் க்ரோத் வந்து ஒரு ஸ்டெப் கீழே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்லேயே குவாலிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா, நீங்கள் கம்பெனிக்குள்ளே போய் டிசைனில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சினாரியோஸ் ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஏன்னா ப்ரொடக்ஷனில் என்ன வேலை நடக்கும், குவாலிட்டியில் என்ன கஷ்டப்படுவாங்க, யாருக்கு எந்த டிராயிங் புரியாது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் டிராயிங்கை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது உங்களை ரொம்ப சீக்கிரமாகவே க்ரோத்து கொண்டு வந்துடும். ஒரு 5 வருஷத்தில் நார்மலாக ஃப்ரெஷராக இருந்து 5 வருஷத்தில் ரீச் பண்ண வேண்டிய க்ரோத்தை நீங்கள் அடுத்த ஒரு 3 வருஷத்துலேயே ரீச் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணவங்களுக்கு இருக்குது. சேம் கோர் ஃபீல்டில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இருக்குது. மற்ற ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாதுங்க ஐயா. ஓகே, இன்னமும் உங்களுக்கு ஏதாச்சும் இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் ஏதாச்சும் படிக்கலாம்னு நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணுங்கள், நாங்களும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறதுலேயே உங்களுக்கு இன்னும் அரசல் புரசலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு அளப்பாயுது அப்படின்றீங்க அப்படின்னா உங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.